கூட்டணி அமைத்தாலும் கூட அதை ஒரு கை பார்க்காமல் விட மாட்டோம், ஒரு கை பார்ப்போம் என்கிறார் முதல்வர். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இது பாசிபிளா இல்ல அவருடைய ஒரு அதீத ஒரு நம்பிக்கையா? தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, கூட்டணி கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, சோர்ந்து கிடக்கக்கூடிய கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு முதலமைச்சர் இப்படி பேசுகிறார். கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. 234 தொகுதியெல்லாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது, அதுல எந்த சந்தேகமும் வேணாம். படிடா, ஒழுங்கா படிடா. இப்போ திமுக ஐ திங்க் 130 சீட்டு அனுமா இருக்குது. 130 130 கூட்டணி எல்லாம் சேர்த்து 135 இருக்குது. அவங்க சிம்பல்ல ஜெயிச்சோம். இதே அடுத்த முறை வாங்குவதே மிக மிக கடினம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆனா திமுக வரலாமே ஒழிய 118 சீட்டு சிம்பிள் மெஜாரிட்டி அது வாங்குவது திமுகவுக்கு கடினம்னு நான் உறுதியா நம்புறேன். தொழில் சூடு பிடிக்க பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து வேணா அவங்க ஆட்சி அமைக்கலாமே ஒழிய தனியா திமுக மெஜாரிட்டி வாங்கும், அவங்க 234 ஜெயிப்பாங்க அப்படிலாம் நான் உறுதியா நம்பல. எனி கவர்மெண்ட் 5 வருஷத்துல அன்பாப்புலர் ஆகும். கடந்த 53 ஆண்டுகளில் தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு தொடர்ந்து 2 முறை மக்கள் வாக்களித்ததே கிடையாது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த விதத்தில் பார்க்கும்போது 234 இடங்களை வெல்லுவோம் என்பதெல்லாம் அதீதமான நம்பிக்கை, அளவு கடந்த கற்பனை. இல்ல ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படியெல்லாம் பேசுகிறார். இது சாத்தியமற்றது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கரீம்பாய், என்ன உதடு ஒதுங்குது, கண்ணு பிதுங்குது, ஃபீல் பண்றீங்களா? இந்த ஆண்டினுடைய கோடைகால சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாளில் பேசி முதலமைச்சர் என்ன பேசுறாருன்னா, இதுவரைக்கும் நீங்க பார்த்தது திராவிட மாடலின் பார்ட் 1 தான். காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல சொல்ல. வெர்ஷன் 2.0 நீங்க 2026 பாப்பீங்க, அப்பவும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இது வழக்கமா நான் தான் சொல்லனேன், தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் அப்படி பேசும். 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை. கலைஞரோ ஜெயலலிதாவோ ஒரு வருஷத்துக்கு முன்னாலாம் இப்படி பேசினதே கிடையாது. எடப்பாடி கூட பேசினது கிடையாது. எம்ஜிஆர் கூட பேசினது கிடையாது. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன், நான் 1 வருஷம் இருக்கு, ஃபுல் 1 இயர் இருக்கு, என்ன வேணா நடக்கலாம். லாஸ்ட் 1 மந்த்ல மாறலாம், லாஸ்ட் 1 வீக்ல மாறும். ஏன்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? அதனால இப்பயே நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் ஜெயிப்போம் 234 என்பதெல்லாம் அதீதமான கற்பனை, நம்பிக்கை. சொல்லட்டும், சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க. இந்த 4 வருஷத்துல என்ன சாதிச்சோன்னு அதை விலாவாரியா சொல்லுங்க. மக்கள் முடிவு பண்ணட்டும், நீங்களாவே ஏன் முடிவு பண்ணிக்கிறீங்க? 234 சீட் நாங்க ஜெயிப்போம், நீங்களாவே ஏன் முடிவு பண்ணிக்கிறீங்க? மக்கள் முடிவு பண்ணட்டும், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். நான் தீர்ப்பு கொடுத்தா எல்லாரும் ஏத்துக்க போறோம். டேய் அல்ல கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. அதற்கு முன்பாகவே நாங்கள் 234 இது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு 1000 பேரை அழ வைக்கிற உண்மையை விட 4 பேரை சிரிக்க வைக்கிற பொய் மேலுன்னு ஏன் எதிர் வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான். கேஸ் பலூன் வாங்க, சும்மா அப்படியே அடிச்சு விட வேண்டியதுதான். மோடி சொன்னார்ல, ஆப்கி பார் 400 பார்னார்ல, 400 சீட்டு ஜெயிப்போனார் மோடி. ஆனால் அவர் மொத்தம் 234 ஜெயிப்போன்றாரு ஸ்டாலின். ஏதா ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. ஒரு சீட்டு கூட எதிர்கட்சிகளுக்கு இல்லைன்றாரு. இதெல்லாம் யாராலையுமே இந்த சாதனை எல்லாம் செய்ய முடியாது. அதுவும் அதிகாரத்தில் இருக்க ஒரு கட்சியால கண்டிப்பா செய்ய முடியாது. எதிர்கட்சி கூட சொல்லலாம் நாங்கள் 234 ஜெயிப்போம், ஆளுங்கட்சி எந்த காலத்துலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த கவர்மெண்ட்னாலும் அதிருப்தி இருக்கும், மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்குது, இப்பயும் இருக்குது. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? 2016 அதிமுக இது மாதிரியான ஒரு கேம்பெயினை தானே பண்ணாங்க. 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை அப்படின்னாங்க. அவங்க பண்ணாங்கன்னு நீங்க பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? சரி, அப்போ உதயசூரன் 234 போட்டு பாருங்களேன், பார்த்துடலாம்.
234 தொகுதியிலையும் உதயசூரியனை போடுங்க. எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. அந்த அம்மா 234 உதயசூரியன் ரெட்டையிலேயே போட்டாங்க. அவங்க சந்திச்ச கடைசி தேர்தல் கூட்டணிக்கு சின்ன உதிரி கட்சிகளை வச்சிருந்தாங்க, சின்ன கட்சிகளை, அவங்களையும் உதயசூரியன் ரெட்டையில நிற்க சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரி 234 தொகுதியில் ரெட்டையில நிற்க வைங்க, இது உதயசூரியனை நிற்க வைங்க. நீ இந்த ஆள் பேச்ச கேட்டு வம்புல மாட்டிக்காத. இப்போ ஒண்ணு கெட்டு போயில கடைசி பஸ்ஸ புடிச்சு கொண்டு போய் உடம்பு நோகாம ஊருக்கு போய் சேர்ந்தலாம். மேல ஒரு அடி கூடாது. நிச்சல் ஸ்டாலினுக்கு வந்து இப்போ உதயசூரியனை 2026 234 தொகுதிகளும் இருக்க வைப்பதற்கு பொலிட்டிக்கல் கரேஜ், அரசியல் ரீதியிலான துணிச்சல் இருக்கிறதா? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. எனக்கு தெரிஞ்சு இல்லை. கூட்டணி கட்சிகள் எப்படி ஒத்துப்பாங்க? காங்கிரஸ் ஒத்துக்குமா உதயசூரியன் சிம்பல் நிற்கிறதுக்கு? லெஃப்ட் ஒத்துப்பானா? விசிகா ஒத்துக்குமா? அப்புறம் இது என்ன, நாங்கள் தான் 234 எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு மக்கள்கிட்ட போகும்போது கடுமையான அதிருப்தி இருக்கும் சார். அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே. அவ்வளோ சுலபம் இல்லை. ஜெயலலிதாவை எவ்வளோ ஜெயிச்சாங்க? 120 125 தான் ஜெயிச்சாங்க. 89 சீட் திமுக ஜெயிச்சது, மறந்துடாதீங்க. ஆமா மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. 89 சீட்டு திமுக, அதிமுக கூட்டணி 132 இடம், 132 ஜெயிச்சாங்க அவங்க. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அவங்க 132 தான். அந்த அம்மா அப்பயே திமுக 89 ஜெயிச்சது இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அந்த அலையன்ஸ் ஜெயிக்காதா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் 234 நாங்கள் தான் என்பது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அழித்து விடப்படுகிற அளவற்ற கற்பனை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. கருணாநிதி அவர்கள் இருந்தபோது வந்து என்னை எப்போதும் வந்து ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று பாராட்டுவார். இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏண்டா எப்படி ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. ஆனால் தற்போது அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை பார்த்து ஸ்டாலின் என்றால் சாதனை 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 என்று பாராட்டியிருப்பார் என்று சட்டமன்றத்தில் பேசுகிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சாதனைகளும் இருக்கு, வேதனைகளும் இருக்கு. ரெண்டையும் நம்ம சேர்த்து தான் சொல்லணும். வெறும் சாதனைகள்னு மட்டும் சொல்லிட முடியாது, வெறும் வேதனைகள்னு சொல்லிட முடியாது. நான் ஒப்புக்கொள்கிறேன், சாதனைகள் இருக்கின்றன, வேதனைகளும் இருக்கின்றன. மிக்சட் பேக், இது ஒரு கலவை. இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. சாதனைகளும் வேதனைகளும் கலந்ததுதான் ஸ்டாலினுடைய ஆட்சி. ஆனால் அவர் வெறும் சாதனை என்று சொல்லுவது அவருடைய மன திருப்திக்காக சொல்லிக் கொள்கிறார். தாராளமாக சொல்லிக் கொள்ளட்டும். ஆனால் உண்மை வந்து சாதனைகளும் வேதனைகளும் கலந்து இருப்பது தான் இந்த ஆட்சி. நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு.